எனக்கு பாசத்தை விட பொறுப்பு தான் ரொம்ப முக்கியம்னு தோணுது. அவன் நம்ம 2 பேர் மேலேயும் எவ்வளவு உயிரா இருக்கான்னு உனக்கு தெரியும்ல. போதும் கௌதம், சீக்கிரமா அவளோட அம்மா கிட்டயோ இல்ல அந்த ஆசிரமத்திலேயோ கொண்டு போய் சேர்க்கிற வழிய பாரு. குட்டி பாலு, நீ இன்னும் தூங்கலையா? ஏண்டா? நீங்க லேட்டா வருவீங்கன்னு எனக்கு தெரியும் டாடி. அதான் இன்னும் தூங்காம முடிச்சுக்கிட்டே இருக்கேன். 9:30க்குள்ள தூங்க சொல்லிருக்கேன்ல. சொல்லிருக்கீங்க. ஆனா என்ன? என் ஸ்கூல் ஃபங்க்ஷன் கூட தான் நீங்க வரேன்னு சொன்னீங்க. ஆனா வரலையே டாடி. சாரிடா, போன வேலை உடனே முடியல, அதான் டாடியால வர முடியல. நீங்க வருவீங்கன்னு நான் எவ்வளோ ஆசையா காத்துட்டு இருந்தேன்னு தெரியுமா? ஸ்கூல் ஃபங்க்ஷன்னா பேரண்ட்ஸ் தானே வருவாங்க. எனக்கு மட்டும் ஏன் யாருமே வர மாட்டேங்கிறாங்க? அது அப்பா வேலையில மாட்டிக்கிட்டேன்டா. அப்போ அம்மா? அம்மாக்கும் ஏதோ வேலை இருந்ததுன்னு சொன்னாங்க, அதான். போய் சொல்லாதீங்க டாடி. மம்மியால வந்திருக்க முடியும். ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல எல்லாரும் எனக்கு எப்படி கிளாப் பண்ணாங்க தெரியுமா? எல்லாத்துலயும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. வெரி குட். எங்க டீச்சரும் உங்கள மாதிரி தான் குட் குட்னு சொன்னாங்க. நீ தான் பிரில்லியன்ட் கேர்ள்னு டாடிக்கு தெரியுமே. எப்போ நீ தானே ஃபர்ஸ்ட் வருவ? சும்மா ஐஸ் வைக்காதீங்க டாடி. நான் ஸ்டேஜ்ல என்ன பண்ணேன்னு நீங்க இன்னும் கேட்கவே இல்லையே. ஆமால, என்ன பண்ணீங்க? நீங்களே சொல்லுங்க பாப்போம். சாங். டான்ஸ் தானே? இல்ல. ஸ்பீச் காந்திஜி பத்தி தானே, ரைட்? நோ நோ நோ. டிராமா? எஸ், கரெக்ட். ஹே, ராபிட் அண்ட் டார்டாஸ் டிராமா தானே? நீங்க எனக்கு சொல்லி தந்த மதர்ஸ் லவ் தான் நான் ஸ்டேஜ்ல நடிச்சேன். எல்லாரும் அழுதுட்டாங்க. நானும் அழுதுட்டேன் டாடி. ஏண்டா? எனக்கு மம்மி ஞாபகம் வந்துருச்சு டாடி. மம்மி எப்போ கிடைப்பாங்க? சீக்கிரமாவே கிடைச்சிருவாங்க. நிஜமா? நிஜமா. சரி பேபி, நீங்க என்னென்ன பிரைஸ்லாம் வாங்குனீங்க? நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன். அப்படியா? எனக்கு கிடைச்ச பிரைஸ்லாம் பார்க்கறீங்களா? பார்க்கலாமே. எங்க வச்சிருக்கீங்க? அங்கேயா? எப்படி அங்க போச்சு? மம்மி தான். என்ன பண்ணா? மம்மி தான் கோவத்துல நான் வாங்கின பிரைஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி மேல போட்டாங்க. எதுக்கு அப்படி பண்ணாங்க? மம்மி என் கூட ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு நீங்க ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னல, அதான் மம்மிக்கு ரொம்ப கோவம். நான் வாங்கின பிரைஸ் எல்லாத்தையும்
மூட்டை கட்டி மேல போட்டாங்க. நான் இப்பவே அவகிட்ட கேக்குறேன். டாடி, என்னடா? என்னாலதான் மம்மிக்கும் உங்களுக்கும் சண்டை வருதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா டாடி? யாரா சொன்னது? பாட்டி சொல்றாங்க, மம்மி சொல்றாங்க, காவ்யா கூட சொல்றா. இது நிஜமா டாடி? இல்லடா, அவங்களாம் சும்மா விளையாட்டுக்கு உங்ககிட்ட போய் சொல்றாங்க. இல்ல, நான் வந்ததுல இருந்து தான் நம்ம வீட்ல ஒரே பிரச்சனையா. என்ன ரொம்ப அன்லக்கி கேர்ள்னு சொல்றாங்க. யாரா இதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொன்னது? என்கிட்ட எல்லாம் யாரும் வந்து சொல்லல டாடி, ஆனா எல்லாம் பேசிக்கிறாங்க. நீ குட் கேர்ள் தானே? இனிமே இப்படி யார் சொன்னாலும் அதை நீ கேர் பண்ணிக்கவே கூடாது, புரியுதா? என்னடா, என்னாச்சு? நான் உங்க பொண்ணு இல்லையா டாடி? சொல்லுங்க டாடி, நான் உங்க பொண்ணு இல்லையா? நீ ஏன் பொண்ணு தான்டா, நீ ஏன் பொண்ணு தான். இல்ல, காவ்யா தான் உங்க பொண்ணா, நான் இல்லையா. ஸ்கூல்ல எல்லாரும் சொல்றாங்க. சச்ச, அதெல்லாம் போய் நம்பாத. காவியா மாதிரி நீயும் என் பொண்ணு தான். காவ்யா தான் உங்களுக்கு பிறந்தவலாம். என்ன நீங்க கடையில இருந்து தான் வாங்குனீங்களா? அப்படியா டாடி? இல்லடா. போய் சொல்றீங்க டாடி. மம்மி பாட்டி எல்லாம் பேசிக்கிறாங்க, நான் கேட்டேன். சரி, நான் அவகிட்ட கேட்க மாட்டேன். மம்மி மேல தூக்கி போட்ட மூட்டைய நம்ம நைஸா எடுத்து பாத்துடலாமா? சரி வா, போய் எடுக்கலாம். டாடி, அந்த தேர்ட் ஒன் அங்கதான் டாடி. ஹே, எடுத்தாச்சு எடுத்தாச்சு. வா 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 வா, குட்டி பாப்பா வா. பிரிச்சு பாத்துடலாமா? ஹே, வாவ், இது கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு. சூப்பர். இது ஸ்டோரி டெல்லிங்க்கு. ஹே, சூப்பர். இது டிராயிங் காம்படிஷனுக்கு. சூப்பர். இது டிராமாக்கு. ஐயோ, இவ்ளோ பிரைஸா? இதெல்லாம் எனக்கு கொடுத்தது. என் செல்ல பொண்ணு. உம்மா. சரி, இது எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஸ்மைல். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இந்தாங்க மேடம். இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் டியூஷன் எடுக்க போறது என் பேரனுக்கு தான். நீங்க எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. சொல்லுங்க மேடம். நீங்க சிட்டி, செங்கல்பட்டு, நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு, மதுரை, திருச்சின்னு வெரைட்டியா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஆனா இவன் டோட்டலா வேற ஏரியா. அப்போ டியூஷன் இந்த ஏரியாவில் இல்லையா மேடம்? இங்கதான். எல்லா குழந்தைக்குள்ளயும் ஒரு மாஸ் ஹீரோ இருப்பான். ஆனா இவனுக்குள்ள ஏகப்பட்ட ஹீரோ இருக்கானுங்க. ஆமா மேடம். அவனுக்குள்ள ஒரு அஜித் இருக்கான். பில்லா 2
அஜித் இல்லல்ல? இல்ல. அவனுக்குள்ள ஒரு விஜயும் இருக்கான். பைரவா விஜய் இல்லல்ல? இல்ல இல்ல. ஆனா அவன் பயங்கரமா ஸ்டைல் பண்ணுவான். பெரிய அலப்பறைய கூட்டுவான். பஞ்ச் டயலாக்லாம் பேசுவான். நீங்கெல்லாம் கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். மேடம், நாங்க பொறுத்துப்போம், ஆனா போக மாட்டோம். வெரி குட். பசங்க உலகமே வேற. அவங்க உலகத்துக்குள்ள நாம தான் போகணும். மேடம், ஆட்டோ, பஸ், ட்ரெயின், ஏன் ஃப்ளைட் கூட பிடிச்சி அவங்க உலகத்துக்கு நாங்க போயிடுவோம் மேடம். ஆனா அவன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பக்கத்துல மட்டும் போயிடாதீங்க. அசிங்கப்படுத்திடுவான். முதல்ல நீங்க அவன் மனசுல இடம் பிடிக்கணும். அப்பதான் உங்க வேலை கன்ஃபார்ம் ஆகும். ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இதுக்கு முன்னாடி நீங்க டியூஷன் எடுத்திருக்கீங்களா? எடுத்துருங்க சார். டியூசன், டியூசன், அந்த வார்த்தையிலே சன் இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி தான் சார் நானும். டியூஷனை டியூஷனா நடத்த மாட்டேன், என் சன்னா நினைச்சு வழி நடத்துவேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீங்க எந்த டைம்ல டியூஷன் எடுப்பீங்க? மேடம், நான் பாடம் நடத்த ஆரம்பிச்சேன்னா பசங்க அப்படியே கீர்த்தி சுரேஷ் மாதிரி ஆடு வாய பொழந்துட்டு பாப்பாங்க. ஏன்? ஏன்னா அவங்க ஒரு யோகா நிலைய அடைஞ்சிடுவாங்க. அவங்க வாய் வழியா அப்படியே அவங்க இருதயத்துல போய் சரஸ்வதி மாதிரி உட்காந்துடுவேன். ஓ, என் பையன் மத்த பசங்கள மாதிரி இல்ல. பசங்கன்றது இட்லி மாதிரி. அம்மா, அப்பா, குருன்னு 3 வகை சட்னி வச்சாதான் சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு இட்லி பிடிக்காது. அப்ப இப்படி வச்சுக்கோங்க, பசங்கனால இடியாப்பா மாதிரி கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். அன்புன்ற பாலை ஊத்தி அவனை சாப்பிட வச்சிடுறேன். பையன் படிக்கலன்னா அடிப்பீங்களா? ஆசையா பார்த்தா தோசை கூட நிலா மாதிரி தான் தெரியும். அன்பா பார்த்தா அனகோண்டா கூட அணில் மாதிரி தான் தெரியும். அணில யாராவது அடிப்பாங்களா? மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் நானும் அடிக்கவே மாட்டேன். பசங்களோட நீங்க எப்படி பழகுவீங்க? அவங்க கூடயே படிப்பேன், அவங்க கூடயே விளையாடுவேன், அவங்க கூடயே டிவி பார்ப்பேன், அவங்க கூடயே சாப்பிடுவேன், அவங்க கூட அப்படியே தூங்கிடுவேன். அப்போ எங்க வீட்லயே ஸ்டே பண்ணிடுவீங்களா? அவங்க மூடுக்கு ஏத்தாப்புலயே டிராவல் பண்ணுவேன்னு சொல்ல வந்தா. பசங்க மொத்தம் 3 டைப் சார். 1 மூடி டைப், 2 ஓபன் டைப், 3 சோஷியல் டைப். அவ்வளவுதான். நீங்க எந்த டைப்? நான் ஜாலி டைப் சார். நீங்க? சார், நான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனா? ஏலக்காரனா இருப்பேன்னு சொல்ல வந்தேன். நீங்க சொல்லுங்க, எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பாடம் எடுப்பீங்களா? நான் எப்போதுமே எக்ஸாமுக்கு பாடம் நடத்துற மாதிரி தான் நடத்துவேன். அப்போ ஏன் பையன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். ஆனா நீங்க அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் பதில் சொல்லணும். அப்போ எக்ஸாம்ல கேட்கிற கேள்விக்கு பதில் எழுதாம அவருக்கு தெரிஞ்ச பதில தான் எழுதுவாரா? எஸ்.
சொன்னாங்களா என்னன்னு? இப்படி ஸ்டாகு பேஸ் பட்ட வீக்கு இன்னைக்கு மாட்டினாங்க இவங்க. சொன்னாங்க. என்ன தட்டு தூக்கிட்டா எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? என்கிட்ட படிச்சீங்கன்னா 100க்கு 100 வாங்க வச்சிருவேன். இது பேராசை. பாதி குறைச்சுக்க. குறைச்சிடறேன் சார். ஆமா, எவ்வளவு ஃபீஸ் வாங்குவீங்க? ஏன் கேக்குறீங்க? நான் கொஞ்சம் கடுமையா நடந்துப்பேன். நான் உங்ககிட்ட ரொம்ப பொறுமையா நடந்துக்குவேன். நான் படிக்கும் போது லைட்டா தூக்கிடுவேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கணும். அவுட். அடப்பாவி. Thank you, sir. Stop. Da. நான் ஒரு போட்ஸ்மேன். அப்படிங்களா சார்? நல்லா ஓடுவேன். சரிங்க சார். ஃபுட்பால் நல்லா விளையாடுவேன். சரி. போட்ஸ்மேன் கொஞ்சம் படிச்சாலே போதும், வேலை கிடைச்சோம். யாருக்காகவும் அந்த 6 விஷயத்த விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்ன 6 வித்தியாசம் சார்? காலையில சாப்பிடுறது, மதியானம் சாப்பிடுறது, நைட்டு சாப்பிடுறது. சூப்பர் சார். அப்புறம் சாக்லேட், கேக், சம்சா. சூப்பர் சார், சூப்பர் சார். ஒரு ஸ்டூடெண்டா இப்படிதான் இருக்கணும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிச்சு சார். ஆனா எனக்கு ஒண்ணு பிடிக்கல. அவுட். கெட் அவுட். வணக்கம் சார். நீங்க என்கிட்ட என்ன கேள்வி வேணா கேளுங்க, நான் கரெக்டா ஆன்சர் சொல்லிடுவேன். உங்ககிட்ட படிச்சவங்களா இப்ப என்ன பண்றாங்க? யூஎஸ்ல இருக்காங்க, யூகேல இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஐஎஸ் வேற இருக்காங்க. அப்ப நீங்க மட்டும் இங்க இருக்கீங்க? குட். இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்களும் டென்ஷன் ஆறீங்க, நானும் டென்ஷன் ஆயிடுவேன். நான் டென்ஷன் ஆக மாட்டேன் சார். ஆமா, எவ்வளோ நேரம் நீங்க டியூஷன் எடுப்பீங்க? அப்போ எவ்வளவு நேரம் எடுக்கணும்னு சொல்லுங்க, அப்படி எடுத்துடலாம். அது அப்புறமா சொல்றேன். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கேளுங்க சார். உலகத்திலே நிறைய சமோசா சாப்பிடுறது யாரு? புட்டுவா பக்கலுவா?
ஐடியா சார். ஜாடாக போற டாட் இந்த டயலாக் பேசுறது என்ன பண்றாரு? ஐடியா சார். நான் அப்பாயிட்டடா சார். ரிஜெக்ட் அவுட். தேங்க்யூ சார். Hello, sir. My name is Ramachandran. Your name, sir? Sorry, sir. முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, அப்புறமா பேர் சொல்லு. No problem. எனக்கு அப்பப்ப சில டவுட்ஸ் வரும். என்ன டவுட்? வடை வெண்ணெய் சாப்பிட்ற ஆஜர் இருக்கு, 6 பேக் இருக்கு. கொல்கட்டை சுண்டல் சாப்பிட்ற விநாயகர் இருக்கு, தொப்பை இருக்கு. Excellent. Marvelous. Brilliant. Good question. Hey! You are appointed. Thank you, sir. Thank you, sir.